இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வலிமா, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. மறைக்கிறது என்ன, ஏதோ தப்பு பண்ணிருக்கு. அதனாலதான் இப்படி பொய்க்கு மேல பொய்யா தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நமக்கு வீட்ல நிறைய பிரச்சனை இருக்குல்ல வலிமா. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்கெல்லாம் நிம்மதியா இருக்கலாம். நாங்க எல்லாருமா? என்ன சொல்ற? ஆமா, அதுக்கு தான் ஒரு முடிவு கட்டிட்டு வந்திருக்கேன். முடிவு பண்ணிட்டு வந்திருக்கியா? என்ன முடிவு பண்ணிட்டு வந்திருக்க? வாயை திறந்து சொல்லு, உங்ககிட்ட தானே கேட்டிருக்கேன். எனக்கு நீ யாரா அக்கா? குழந்தையா குட்டி? எனக்கு எல்லாமே நீங்க தானே. உங்க 3 பேரையும் நல்லபடியா வளர்த்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு. நீங்க நல்லபடியா வாழறதையும் பார்த்துட்ட. எல்லாமே முடிச்சு போச்சுரா. இனிமே நான் எங்க இருந்தா என்ன, அது வீடா இருந்தா என்ன, ஜெயிலா இருந்தா என்ன, அஞ்சு வருஷமோ 10 வருஷமோ நான் பாட்டுக்கு அப்படியே இருந்துருவேன் மாறா. ஆனா நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும்ல. இரு, நீ எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு மரியாதையா சொல்லிடு. வலிமா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்குமா இப்ப ஜெயிலுக்கு போறது பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வலிமா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நமக்கு நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்த விஜயும் அவ அம்மாவும் தானே காரணம். அவங்க உயிரோட இருந்தா தானே பிரச்சனை. அதான் அவங்கள கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அவங்க சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டேன். விஷமா? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவளை கொல்றதா இருந்தா நான் என்னைக்கோ கொண்டிருப்பேனே. இவ்வளவு நாள் ஏன் விட்டு வச்சிருக்கேன்? என்ன காரணம்? என்ன காரணம்? இல்ல என்னடா காரணம்? நீ அப்படி எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். நான் ஜெயிலுக்கு போனா ஒண்ணும் பரவாயில்ல. வலிமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க வலிமா? ஏதாவது முட்டாள்தனமா என்னடா